எபிசோட் 643. ராமச்சந்திரன் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருப்பதைக் கண்ட அனைவர் மனதிலும் குழப்பம் வந்தது. இவருக்கு கிருஷ்ணமூர்த்தி மேல இருந்த பாசம் தனிஷ்கா மேல இல்லையோ என்னமோ, அதனாலதான் அவளை எல்லாத்துக்கும் தலைவியா மாத்த இவ்வளவு யோசிக்கிறாரோ என நினைத்து கொள்ள தொடங்கினார்கள். ராமச்சந்திரனின் தம்பி நரசிம்மனோ தயக்கத்துடன் பேச ஆரம்பித்தார். அண்ணா, உனக்கு என் மேல நிறைய கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா நான் நடந்துகிட்டது அப்படி. அந்த அளவுக்கு கெட்டது மட்டும்தான் இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் பண்ணியிருக்கேன். ஆனா இப்ப நான் திருந்துட்டேன். அதை நிரூபிச்சு காட்ட ஒரு வாய்ப்பு மட்டும் கொடு என சொன்னார். அதை கேட்ட ராமச்சந்திரன் தலையை அசைக்க நரசிம்மன் தொடர்ச்சியாக பேசினார். நம்ம பிசினஸ், குடும்பம் எல்லாத்துக்கும் தலைவியா தனிஷ்காவை கொண்டு வர்றது நல்ல முடிவுதான். நீ அந்த முடிவை தான் எடுக்கணும். அதுக்காக உன் மேலேயோ உன் திறமை மேலேயோ நம்பிக்கை இல்லாம பேசுறேன்னு நினைக்காத. தனிஷ்கா தலைவியா இருந்தாலும் நீ கூட இருந்து பாத்துக்கோ. உனக்கு தேவைப்பட்டா நான் கூட இருந்து உதவி பண்றேன். எப்படியோ நம்ம அவினாசிலிங்க குடும்பத்தோட பெயரும் பெருமையும் மாறக்கூடாது. பல வருஷத்துக்கு அப்புறம் கிருஷ்ணமூர்த்தி கஷ்டப்பட்டு அதை இடத்துக்கு கொண்டு வந்திருக்கான். அதை நாம விட்டு கொடுத்துட கூடாது என சொன்னார். அவர் இவ்வளவு நல்லவனாக பேசுவது ராமச்சந்திரனுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுவரைக்கும் அவன் நமக்கு பண்ணது எல்லாமே கெட்டதுதான். ஆனா இப்ப பெரிய நல்லவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானே என நினைக்க தொடங்கினார். அந்த நினைவு மனதில் ஓடியதால் சற்று திருப்தியும் வந்தது. பின்னர், சரி, நான் இந்த முடிவை ஏத்துக்கிறேன். தனிஷ்காவும் இந்த குடும்பத்தோட வாரிசுதான். அவளுக்கு தலைவியா இருக்க எல்லா உரிமையும் இருக்கு என சொன்னார். அந்த சமயத்தில் தனிஷ்கா குளித்துவிட்டு வெளியே வந்திருந்தாள். வெள்ளை நிற உடையை அணிந்தபடி கம்பீரமும் அமைதியும் நிறைந்த நிலையில் அவள் அங்கு வந்து சேர்ந்தாள். அந்த நிலையில் அவளை கண்டதால் பலருக்கு சற்று வருத்தமும் பரிதாபமும் கூட ஏற்பட்டது. அவளை கண்ட ராமச்சந்திரன் அங்கு இருக்கக்கூடிய நிலைமையை சற்று விளக்கி சொன்னார். இப்ப நம்ம கம்பெனிய வழிநடத்துற பொறுப்பு உன் கைக்கு வந்திருக்கு. கிருஷ்ணமூர்த்திக்கு அப்புறம் நீதான் தலைவி ஆகணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. இதுக்கு நீ என்ன முடிவு பண்ணிருக்க என கேட்டார். தனிஷ்கா சற்று அதிர்ச்சி அடைந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் தெளிவாகவே பேசத் தொடங்கினாள். அப்பா, நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த முடிவை சொன்னா அதை ஏத்துக்கிறதுக்கு நானும் தயாரா இருக்கேன். ஆனா இந்த கம்பெனியோட நிறைய ஷேர் கல்கி கிட்ட இருக்கு. அவகிட்ட பேசிட்டுதான் எதுவா இருந்தாலும் முடிவெடுக்க முடியும் என சொன்னாள். நரசிம்மனோ, கல்கி ராமச்சந்திரனோட பொண்ணு. அதுவும் இல்லாம கல்கிக்கும் உனக்கும் இடையில நட்பு இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால என்ன முடிவா இருந்தாலும் நாம எடுக்கலாம். நிச்சயமா கல்கி எதுவும் கேட்க மாட்டா என சொன்னார். தனிஷ்காவோ, இல்ல, பிசினஸ்னு வரப்போ எல்லாமே முறைப்படிதான் நடக்கணும். அப்படி நடந்தாதான் பிசினஸ்ல எந்த பிரச்சனையும் வராது என சொன்னாள். இதை பற்றி பேசும்போது அவள் குரலில் வித்தியாசமான சாயல் தெரிந்தது. அவள் தெளிவாக பேசுவது ராமச்சந்திரனுக்கு இன்னும் திருப்தியை அளித்தது. எப்படியோ கிருஷ்ணமூர்த்தி அளவுக்கு இல்லனாலும் தனிஷ்கா தன்னோட திறமையால இந்த கம்பெனிய பாத்துக்குவா என நினைக்க ஆரம்பித்தார். மேலும், தனிஷ்கா, நீ சொல்றது சரிதாமா. நான் கல்கி கிட்ட பேசுறதுக்கு போன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா அங்க யாருமே எடுக்கிற மாதிரி தெரியல. நாம வேணா நாளைக்கு நேர்ல போய் பார்த்து பேசிட்டு வரலாம் என சொன்னார். அதை கேட்ட தனிஷ்காவும் ஏற்றுக்கொண்டாள். சரிங்கப்பா, அதுவும் நல்லதுதான். எது பண்றதா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணணும். நிறைய நாளைக்கு நம்ம பிசினஸ் தலைவர் இல்லாம நடக்க கூடாது என சொன்னாள். அவரும் அதை ஏற்றுக்கொள்ளும் வகையில் தலையை அசைத்தார். அந்த நிர்வாகிகளின் கூட்டம் அந்த அளவில் கலைந்தது. அங்கே இருந்த நிர்வாகிகளோ இறுதியாக ராமச்சந்திரனை பார்த்து சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு சென்றார்கள். சார், எவ்வளவு பெரிய கோட்டையா இருந்தாலும் அதை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். பல வருஷம் கஷ்டப்பட்டு ரத்த சிந்தி உழைச்சாதான் நம்மளால சாதிக்க முடியும். ஆனா அதே கோட்டைய மொத்தமா அழிக்கிறது ரொம்ப சுலபம். ரொம்ப சீக்கிரமா அழிச்சிடலாம். இப்ப நம்ம கம்பெனியோட நிலைமையும் அப்படிதான் இருக்கு. கிருஷ்ணமூர்த்தி உருவாக்கி வச்சுட்டு போன இவ்ளோ பெரிய கோட்டைய நாம அழிய விடாம பாத்துக்கணும் சார் என சொன்னார்கள். ராமச்சந்திரன், நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. சீக்கிரமா இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்போம் என சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார். அவர்கள் அங்கிருந்து சென்ற பிறகு வேலைக்காரர்கள் தயார் செய்து வைத்த உணவை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாள். நிகாரிகாவையும் தனக்கு அருகில் அமர வைத்தவள், நிகாரிகா சாப்பிடுறத பார்த்து எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் உனக்கு ஊட்டி விடவே இல்ல. இந்தா, நல்லா சாப்பிடு என்றபடி சாப்பாட்டை ஊட்ட ஆரம்பித்தாள். ராமச்சந்திரன் மனதை தேற்றிக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்து விட்டார். மீண்டும் தனது போனை எடுத்து கல்கியை அழைத்து பார்க்க தொடங்கினார். ஆனால் கல்கியோ போனை எடுக்கவில்லை. சிறிது நேரம் போன் அடித்த பிறகு விஜய் தான் பதில் அனுப்பினான். கல்கி நல்லா தூங்கிட்டு இருக்காமாமா, முழிச்சதுக்கு அப்புறம் நானே பேச சொல்றேன் என அதில் இருந்தது.
அங்கு நடக்கும் பல சம்பவங்கள் ராமச்சந்திரனுக்கு குழப்பத்தை அளிக்கத்தான் செய்தது. ஈஸ்வரமூர்த்தியோட குடும்பத்துக்கும் கிருஷ்ணமூர்த்தி இறந்து போனதுக்கும் நிச்சயமா எந்த சம்பந்தமும் இருக்காது. இது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்க நடந்துக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு என நினைக்க ஆரம்பித்தார். அதை சந்தேகம் என சொல்வதை விட குழப்பம் என்றுதான் சொல்ல வேண்டும். அவங்களுக்கும் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கும் போல. அதனாலதான் இவ்ளோ பெரிய விஷயம் இங்க நடந்தப்ப கூட பாக்கறதுக்கு கூட வரல என நினைத்து கொண்டார். அவர் எதையோ பற்றி சிந்திப்பதை கண்ட தனிஷ்காவும், அப்பா என்னாச்சு, எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க என கேட்க, அவரோ, எல்லாம் கல்கிய பத்தி தாமா யோசிக்கிறேன், அவகிட்ட பேசவே முடியலையே என சொன்னார். தனிஷ்காவோ, எனக்கு புரியுதுப்பா, அவ ஏன் தான் இப்படி பண்றாலோ எனக்கு தெரியல. நம்மள பாக்குறதுக்கு கூட நேர்ல வரல, போன் போட்டாலும் எடுக்கல என வருத்தமாக சொன்னாள். இதே நேரத்தில் அங்கே கல்கிக்கு ட்ரீட்மெண்ட் தொடங்கி இருந்தது. அந்த டாக்டர் தனது வேலைகளை காட்ட ஆரம்பித்து இருந்தார். தனது ட்ரீட்மெண்ட்டை தொடங்குவதற்கு முன்பு ஸ்டெல்லா மற்றும் விஜயை பார்த்து, நீங்க 2 பேரும் ரூம்குள்ள வாங்க, ஆனா கொஞ்சம் தனியாவே இருங்க, ஏன்னா அவங்க கொஞ்சம் பயந்து போய் இருப்பாங்க. நான் முதல்ல போய் பேசி எதையாவது புரிய வைக்க முயற்சி பண்றேன், அதுக்கப்புறமா நீங்க பக்கத்துல வந்தா போதும். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்போ இடையில வந்து எதுவும் பேசிடாதீங்க, அப்படி பேசினா அவங்களோட மனசு இன்னும் மோசமாதான் ஆகும் என்றார். அதனை விஜயும் ஏற்றுக்கொண்டான். கண்டிப்பா என்ன நடந்தாலும் பக்கத்துல வரமாட்டோம், ஆனா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்கிய குணப்படுத்துங்க, என்னால அவளை இப்படி பார்க்கவே முடியல என சொல்லி வருத்தமாக தலையை கீழே போட்டு கொண்டான். கண்ணனோ, நான் டாக்டர் மயூரி கிட்ட படிச்சவன், அந்த திறமைய வச்சு இவங்களை நிச்சயமா காப்பாத்த முடியும் என சொல்லிவிட்டு உள்ளே நுழைந்தான். ஸ்டெல்லாவும் விஜயும் அங்கே நடப்பதை பார்க்க தொடங்கினார்கள். புதிதாக ஒரு நபர் உள்ளே நுழைவதைக் கண்டு கல்கியின் முகத்தில் பயம்தான் அதிகமாக ஏறியது. ஏற்கனவே அந்த அறையின் சுற்றுப்புறத்தையும் தனது நிலையையும் பார்த்து குழப்பத்திலும் பயத்திலும் அமர்ந்திருந்தவள் அவன் அருகே வருவதைக் கண்டு போர்வையை எடுத்து நன்றாக மூடிக்கொண்டாள். அதனை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அவனோ அருகே சென்று ஒரு சிறிய கண்ணாடியை எடுத்து கல்கிக்கு முன்னால் காட்டினான். மேடம், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்ல. இங்க இருக்கிற எல்லாருமே நல்லவங்க தான், நிச்சயமா உங்களை எதுவுமே பண்ண மாட்டாங்க. முதல்ல பயப்படாதீங்க, அமைதியா இருங்க என சொல்லியபடி அவளை பார்த்தான். கல்கியின் பயம்தான் மேலும் அதிகரித்தது. அவனோ, இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அது சரி பண்றதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன், மத்தபடி உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன், கொஞ்ச நேரம் மட்டும் நான் சொல்றத கேளுங்க என்றபடி அந்த கண்ணாடியில் முகத்தை பார்க்கும்படி வைத்தான். அந்த கண்ணாடிய பாருங்க, அதுல யார் தெரியுறாங்க என கேட்டான். கல்கியின் பார்வையும் தயக்கமாக அந்த கண்ணாடியின் மேல் விழுந்தது. அந்த கண்ணாடியில் தெரியும் தனது உருவத்தை பார்க்கும் பொழுது அவள் முகத்தில் ஏதேனும் மாற்றம் ஏற்படுகிறதா என்பதை கண்ணன் கூர்மையாக கவனித்தான். ஆனால் கல்கியின் முகத்தில் எந்தவித மாற்றங்களும் தெரியவில்லை. கண்ணாடியில் தெரியும் தனது உருவத்தை பார்த்து அவள் பயப்படத்தான் செய்தாள். இறுதியில் அடையாளம் தெரியாமல் வேறு பக்கம் தனது தலையை திருப்பிக் கொண்டாள். இதை கண்ட கண்ணனுக்கு ஏமாற்றம் வந்தது. இருந்தாலும் விட்டுக் கொடுக்காமல் தனது சிகிச்சையை தொடர்ந்து நடத்த தொடங்கினான். மேடம், உங்களை பத்தி நான் கொஞ்சம் விஷயங்களை சொல்றேன், அது ஏதாவது ஞாபகம் வருதான்னு பாருங்க என்றபடியே பேச ஆரம்பித்தான். உங்க பேரு கல்கி, உங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் டாக்டர் மயூரி. இந்த உலகத்திலேயே சிறந்த டாக்டர் நீங்க தான். உங்க அளவுக்கு திறமைசாலி வேற யாருமே கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரோ எதிரிகள் உங்களை கடத்திட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த நிலைமை வந்துச்சு. அத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏதாவது மனசுல தோணுதா, ஏதாவது சொல்லுங்க என சொன்னான். கல்கி முகத்தில் எந்த மாறுதல்களும் தெரியவில்லை. சில கணங்கள் அதை பற்றி சிந்தித்தவுடன் அவளுக்கு தலைவலிதான் வந்தது. தனது தலையை ஒரு கையால் பிடித்துக்கொண்டு, இல்ல எனக்கு தெரியல என சொன்னாள். இதை கேட்ட கண்ணன் அவசரமாக பேச ஆரம்பித்தான். இல்ல, நீங்க எதையும் யோசிக்க வேண்டாம், நீங்க எதுக்குமே பயப்பட தேவை கிடையாது. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, ரெஸ்ட் எடுங்க, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், எல்லாம் சரியாயிடும் என சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தான். அங்கே இருந்த விஜயு ஆர்வமாக, என்னாச்சு, கல்கிக்கு எல்லாம் சரியாயிடுச்சா, அவளுக்கு எல்லாம் ஞாபகம் திரும்பி வந்துருச்சா என கேட்டான். அதற்கு கண்ணனோ, இல்ல சார், அவங்க ரொம்ப மன அழுத்தத்திலையும் குழப்பத்திலையும் இருக்கிற மாதிரி தெரியுது, அதனாலதான் அவங்களால எதை பத்தியும் சிந்திக்க முடியல என சொன்னான். அவன் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது விஜய்க்கு வருத்தம் தான் அதிகரித்து கொண்டே சென்றது. இதெல்லாம் எங்க கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரியலையே, கல்கிய பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு
என மீண்டும் சொல்லிவிட்டு கண் கலங்கினான். ஸ்டெல்லா தான் அவனை தேற்றினாள். சார், தயவு செஞ்சு அழாதீங்க. மேடத்துக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். என்ன பிரச்சனைன்னு மட்டும் கண்டுபிடிச்சிட்டா சீக்கிரமா குணப்படுத்திடலாம். நீங்க கவலைப்பட வேண்டாம் என சொன்னாள். கண்ணனும் அதத்தான் நானும் சொல்றேன். ஒருவேளை இவங்க நல்லா இருந்து டாக்டர் மயூரியா இங்க இருந்திருந்தா அவங்களால இந்த மாதிரி கேஸ் எல்லாம் சாதாரணமா சரி பண்ணியிருக்க முடியும் என வருத்தமாக சொல்லிக் கொண்டான். அவன் கல்கியை பற்றி தான் பேசுகிறான் என்பதை உணர்ந்த விஜயும் வருத்தமாக தலையை அசைத்துக் கொண்டான். மேலும் கண்ணன் பல சிகிச்சை முறைகளை செய்து பார்த்தான். கல்கி தலையில் ஏதேனும் அடிபட்டு இருக்கிறதா, காயங்கள் தென்படுகிறதா என்று கூட சோதித்தான். அவள் உடலில் பல காயங்களும் அதற்கு போடப்பட்ட கட்டுகளும் இருந்தாலும் தலையில் எந்தவித அடையாளமும் தெரியவில்லை. இதுவும் அவனுக்கு குழப்பத்தை அதிகப்படுத்தியது. இப்ப மேடத்துக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க என குழம்பியவன் இறுதியாக, சார், இப்ப ஒரு வழி இருக்கு. சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ எல்லாத்தையும் எடுத்து பார்க்கலாம். ஒருவேளை தலையில ஏதாவது பிரச்சனை இருந்தா அது தெளிவா காட்டிடும் என சொன்னான். விஜயும் அதை ஏற்றுக்கொண்டான். சரி, உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். கல்கிய மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலாம் என சொன்னான். அதன் பின் அவர்கள் மூவருமே அங்கிருந்து கிளம்ப தொடங்கினார்கள். விஜய் குழந்தைகளிடம் நடந்த விஷயங்களை எடுத்து சொல்லி அவர்களை தேற்றிவிட்டு கிளம்பினான். சரியாக வீட்டை விட்டு அவர்கள் வெளியேறும் சமயத்தில் பாட்டியம்மாவும் ஐஸ்வர்யாவும் கிருஷ்ணமூர்த்தி வீட்டிலிருந்து திரும்பி வந்தார்கள். அவர்களை கண்டவுடன் விஜய் சற்று ஆர்வமாக கிருஷ்ணமூர்த்தியை குறித்து விசாரித்தான். பாட்டி, அங்க எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுச்சா? எந்த பிரச்சனையும் வரலதானே என கேட்டான். பாட்டியம்மாவோ, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. நம்ம குடும்பத்தை பத்தி தான் ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காங்க. இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம அவங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்க என்றாள். ஐஸ்வர்யாவும், ஆமா விஜய், நம்ம குடும்பம் மாடம்தான் அங்க போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நீ அங்க வந்திருக்கலாம் என சொன்னார். கல்கி திரும்பி கிடைத்தவுடன் அனைத்து பிரச்சனைகளும் முடிந்துவிட்டன என்று நினைத்துதான் அவர் இவ்வாறு பேசினார். விஜயோ, நான் அங்க வர்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. சொல்ல போனா நானும் அங்க இருக்கணும் தான் நினைச்சேன். ஆனா இங்க கல்கியோட நிலைமை இன்னும் சரியாகல. அவளுக்கு எல்லாமே மறந்து போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கா போல. அவளை குணப்படுத்துறதுதான் என்ன வழின்னு தெரியாம போராடிட்டு இருக்கேன் என்றான். அதை கேட்டவுடன் இரண்டு பேருக்குமே குழப்பம் அதிகரித்தது. பாட்டியம்மாவோ, விஜய், என்னப்பா சொல்ற? கல்கி மயக்கத்துல இருந்து முழிச்சிட்டாதானே என கேட்க விஜயும், ஆமா, மயக்கம் தெளிஞ்சிருச்சு. ஆனா அவளோட மனநிலை இன்னும் சரியாகல என்றான். அதற்கு மேல் கல்கியை குறித்து விஜயால் பேச இயலவில்லை. அவன் திணறியபடி நிற்பதைக் கண்டு ஸ்டெல்லா அனைத்து விஷயங்களையும் சொல்லி முடித்தாள். இதை கேட்ட பாட்டியம்மாவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. பாட்டியம்மாவும் நிலைமையை புரிந்து கொண்டு பேச ஆரம்பித்தார். விஜய், சீக்கிரமா கல்கிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போப்பா. என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவளை குணப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வா என சொல்லி அனுப்பி வைத்தார். விஜயும் வேகமாக அங்கிருந்து கிளம்பினான்.